Hi everyone, welcome back to Shai's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பாம்பே சட்னி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்க. இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு நான் இன்றைக்கி செய்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பழுத்த தக்காளியாக 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சாம்பார் பொடி கூட சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடியிலையும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் வந்து இந்த பவுல் அலசிட்டு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு கொதிக்கட்டும். கடலை மாவு கொதிச்சிட்டு இருக்க கேப்பில் சாம்பார் பொடி கரைச்சி வச்சுக்கலாம். நான் ஈஸ்டர்ன் சாம்பார் பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது சாம்பார் பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச சாம்பார் பவுடர் இதோட ஆட் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார் கூட நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாப்பிட்றத விட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சாம்பார் பொடியெலாம் நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சாம்பார், உடனடி சாம்பார்னு சொல்லுவாங்க. இதை பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, வடை, அதே மாதிரி தோசை எல்லாத்துக்கூடமே இது சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாய்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.